ஹலோ டீம். இந்த டைம் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பங்குகளில் வந்த முக்கியமான நியூஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்துட்டு நேற்றுக்கான க்ளோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பாசிட்டிவாக தான் முடிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் திரும்ப எஃப்ஐஎஸ் வந்துட்டு அவங்களோட பையிங்கை தான் வந்துட்டு கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்றையான அவங்க டேட்டான்னு பார்க்கும்போது டிஐஎஸ் வந்துட்டு 39,853 கோடிக்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 31,783 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. செல் வேல்யூ பார்க்கும்போது டிஐஏ தரப்புலேருந்து கிட்டத்தட்ட 37,335 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நெட் வேல்யூ வந்துட்டு நெட் பையஸாக 2,517 கோடியில் முடிச்சிருக்காங்க. எஃப்ஐஐ பொறுத்தளவுக்கும் 20,672 கோடி வந்துட்டு செல் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 11,111 கோடியில் வந்துட்டு நெட் பையஸாக இருக்காங்க. ஸோ நேற்று டிஐஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் ரெண்டு பேருமே நெட் பையஸாக இருந்தனால மார்க்கெட் நல்லாவே புல்லிஷாக இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு ஏற்றம் இன்றைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்ததாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பாரத் எலக்ட்ரானிக் ஷேரை வந்துட்டு வாங்குங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஹார்மோனிக் அனாலிசிஸில் கேஷ்மேன் அகாடமி சேனலில் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அது ஏங்கிறதா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1,355 கோடி மதிப்பில் ஆர்டர் அப்படிங்கிறத இந்த ஷேர் வாங்கியிருக்காங்க. இது மேட்ரு கிடையாதுங்க. இந்த நிதியாதில் மட்டுமே இந்த ஆர்டர் ஆட் பண்ணும்போது 18,415 கோடிக்கு அவங்க ஆர்டரை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆர்டர் இவ்வளோ ஆர்டர்னால இவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 47% வந்துட்டு உயருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 1,316 கோடி வரைக்கும் ரீச் ஆகும் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது இந்த ஸ்டாருக்கு வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான மொமெண்டம். இதை அப்படியே ரிப்ளிகேட் பண்ணாங்க அப்படின்னா Q3 பர்ஃபார்மன்ஸில் ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு எங்கேயும் எதிர்க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அப்போவே உங்களுக்கு வாங்க சொன்னேன். ஏன்னா நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான ஒரு மொமெண்டமில் இந்த ஸ்டாக் இருந்திருக்கும். பர்டிகுலராக இந்த ஒரு ஆர்டர் பார்க்கும்போது ரேடாரோட உதிரி பாகங்கள், தென் ரேடார் மேம்படுத்துதல், அதுக்கான வழிமுறைகள், தென் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ், தென் ஸ்டிமுலேட்டர் போன்ற முக்கியமான சில ஸ்பேர் பார்ட் சரி பண்ணுறதுக்கான ஆர்டர் தான் வந்துட்டு இப்போதைக்கு இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஆர்டர் தான் இருக்குது. ஸோ பெல் ஷேர் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையாக இருக்குது. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு போய் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கஷ்டம் தான் படுவீங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸில் வந்துட்டு இப்போதைக்கு அந்த மார்க்கெட் இருக்குது. ஒன்று வந்துட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துட்டு பிரேக் ஆகட்டும், இல்லை திரும்ப ஒரு சின்ன இறக்கம் வந்துட்டு நல்ல ரேஞ்சில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம அப்டேட்டை வந்துட்டு கேஷ்மேன் அகாடமி சேனலில் கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்ததாக ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு நியூஸ் தாங்க. ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ப்ரொமோட்டர் குரூப் வந்துட்டு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்ரேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக வந்துட்டு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பங்கில் இன்றைக்கி நடந்திருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் வழியில் வந்துட்டு இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பங்கில் நடந்திருக்கு. ஸோ கம்பெனி தரப்பில் வந்துட்டு இது முக்கியமான ஒரு டிரான்சாக்ஷனாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ரொமோட்டர் குரூப் வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக பேக் எண்டில் பிளான் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் பர்சனலாக ஜியோ ஃபினான்ஷியலில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா அந்த பிளாக் ராக் கூட அவங்க போட்ட ஏஎம்சி அக்ரிமெண்ட் தாங்க. ஸோ அது இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது ஷேரோட ப்ரைஸ் அந்த ஷேரோட மொமெண்டம் எல்லாமே வந்துட்டு ஹியூஜாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு மொமெண்டம்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்துட்டு நான் நல்ல ப்ரைஸில் கன்சிடர் பண்ணேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு 210 to 15 ரேஞ்சில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. தென் அங்கேருந்து வந்துட்டு ஒரு இறக்கம் கொடுத்துட்டு திரும்பவும் அந்த ரேஞ்சில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்டாக்கில் புல்லிஷாக இருக்கீங்க அப்படின்னா சின்னதாக அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் அடுத்ததாக வந்துட்டு இந்த ஜென் டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 152 கோடி மதிப்பில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. இந்த ஜென் டெக்னாலஜிஸ், தென் வந்துட்டு இந்த GRSC, தென் கொச்சின் ஷிப்யார்ட், இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் அக்குமுலேட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நான் முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து அது ஹார்மோனிக் அனாலிசிஸ் வந்துட்டு போட்டு வீடியோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போவே நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தில் இப்போ இருந்திருப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்லேயே டிஃபென்ஸ் ஸ்டாக்குகள் வந்துட்டு மோர் தென் 30%, 35% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மாதிரி நீங்கள் ஹை ரேஞ்சில் போய் நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த நியூஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் BEMLக்கும் வந்துட்டு முக்கியமான ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்குங்க. 405 கோடி மதிப்பில் பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்டேருந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நியூ மெட்ரோ கார்ஸை வந்துட்டு பில்ட் பண்ணி டெலிவர் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ்க்கு வந்துட்டு காம்ப்ரிஹென்சிவ் மெயின்டெனன்ஸ்க்கான கான்ட்ராக்டும் வந்துட்டு BEMLக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நியூஸ். ஸோ BEMLும் வந்துட்டு நேற்றுக்கான மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான மொமெண்டமில் தான் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. இன்றைக்கும் நல்லாவே பாசிட்டிவான மொமெண்டம் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுறேன். எதனால் இந்த அளவுக்கு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் பர்சனலாக 2279 2,476 வந்துட்டு
கிட்டத்தட்ட நான் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா February மாதம் நான் கன்சிடர் பண்ணினேன். அங்கேருந்து எக்ஸலண்ட்டான மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட பவர்ஃபுல் 3 பாயிண்ட் பேட்டர்ன் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. இதை பற்றியே நானும் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலோட வீடியோவை ஹார்மோனிக் அனாலிசிஸ் வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களா இந்த மாதிரி நல்ல பங்குகளை நல்ல ஜோனில் கன்சிடர் பண்ணிவிட்டு தரமாக உட்காந்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த வீடியோவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹார்மோனிக் அனாலிசிஸ் வீடியோ வந்துட்டு கேசவன் அகாடமி சேனலில் தான் ஒளிபரப்பாகும். அதனால் தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. ஸோ அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஏஷியன் பெயிண்ட் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களோட சப்சிடரியான ஏஷியன் பெயிண்ட் பாலிமர்ஸ் பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை குஜராத்தில் வந்துட்டு அமைச்சிருக்காங்க. இதுக்கான அப்டேட்டு தான் வந்துட்டு இப்போதைக்கு குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த ஃபெசிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா வினைல் அசிட்டேட், எத்திலின் எமல்ஷன் அண்ட் வினைல் அசிட்டேட் மோனோமர், எத்திலின் போன்ற இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஸ்டோரேஜை அமைச்சிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு இந்த ஒரு ஃபெசிலிட்டியை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டுமே 2560 கோடி செலவாகும் அப்படிங்கிறதையும் கம்பெனி தரப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட் ஆஃப்டர் ஓப்பஸ் பெயிண்ட்டோட இன்க்ளூஷனுக்கு பிறகு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கை சந்திச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஏஷியன் பெயிண்ட்டோட லெவல் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லெவல். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2062 to 2156ங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு ஒரு பெரிய டேர்ன் ஓவராக இருக்கும்னு தான் நான் வந்துட்டு பர்சனலாக நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த சார்ட்டை நம்ம எப்போ அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா 2022 ஜூன் மாதம் அங்கேருந்து இந்த லெவலுக்கு வரணும் இந்த ஸ்டாக் அப்படின்னு தான் வேண்டிட்டு இருந்தோம். எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த லெவலை ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது இந்த ஷேரை பொறுத்த அளவுக்கும். ஏன்னா இவங்க வந்துட்டு ஏஷியா லெவலில் ஒரு முக்கியமான பெயிண்ட் கம்பெனி. எவ்வளோ தான் பெயிண்ட் கம்பெனி புதுசாக இன்க்ளூஷன் ஆனாலும் இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் வந்துட்டு பெரிதளவுக்கான பாதிப்படைக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பங்குகளை அக்குமுலேட் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணலாம். அடுத்ததாக சிஜி பவர். இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப லோ ப்ரைஸில் கன்சிடர் பண்ண பங்கு தான். இப்போதைக்கு எக்ஸலண்ட்டான மொமெண்டமில் இருக்காங்க. இவங்க இந்த தரப்பில் இருந்து ஃப்ளக்ஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹை எஃபிஷியன்சி மோட்டாரை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எனர்ஜி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கெயினையும் வந்துட்டு நமக்கு அடிஷ்னலாக தருது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சிஜி பவர் பொறுத்தளவுக்கும் அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவங்க தான் லீடராக இருக்காங்க. ஸோ இவங்க இப்போது லான்ச் பண்ணியிருக்க இந்த ஃப்ளக்ஸ்ட்ரான் மோட்டார் வந்துட்டு மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஹை எஃபிஷியன்சி மீடியம் வோல்டேஜ் இன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜியில் வந்துட்டு ஒர்க் ஆகுது. இதனால் வந்துட்டு ரிலையபிலிட்டி, எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் டியூரபிலிட்டியை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இது வந்துட்டு ஒரு இனோவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸாக எக்ஸ்சேஞ்ச் ஃபைலில் குறிப்பிட்டிருக்காங்க. சிஜி பவர் பொறுத்தளவுக்கும் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் இந்த ஸ்டாக் வந்துட்டு 565 அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இல்லை அந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு கீழே வர்றாங்க அப்படின்னா நமக்கு 498 அதாவது ₹500 இந்த ஸ்டாக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 இடத்துலையும் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கரண்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஹையராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நான் சொன்ன 2 ஜோனையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நீங்கள் அதிகமாக கமெண்ட்டில் கேட்ட இந்த ஸ்கை கோல்டு பற்றி முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்குங்க. அவங்க அஃபீஷியலாக நேம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இதோட எஃபெக்டிவ் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 3லேருந்து இது வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்கை கோல்டு பொறுத்தளவுக்கும் நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலை ரீசெண்ட் டைமாக. காரணம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் இருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு வாண்டட் கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குங்க. ஸோ நல்ல லெவலில் அதை கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்துட்டு இவங்க ஸ்கை கோல்டு அப்படிங்கிற நேமை வந்துட்டு ஸ்கை கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்ற போகிறாங்க. ஸோ இதுக்கான அப்ரோட வந்துட்டு கம்பெனி தரப்பில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா எப்படி நம்ம மலபார் கோல்டு, சென்கோ கோல்டு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் கம்பெனிஸ் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான மொமெண்டமில் இருந்தாங்களோ சேம் மொமெண்டம் அண்ட் சேம் ரன்னப்பும் வந்துட்டு இந்த கம்பெனியும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நல்ல லெவலுக்கு ஒன்று வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஜோன் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்துட்டு ஒரு 270 to 253 அந்த ரேஞ்சில் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு 300லேயும் இந்த ஸ்டாக் திரும்பவும் ரெக்கவரான சான்சஸும் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஏன்னா ஒன்ஸ் அகெயின் அந்த 300 அப்படிங்கிற ப்ரைஸ் தொட்டுட்டு தான் வந்துட்டு ஒரு அப்டேட்டை ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கா இல்லை அதை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்ம சொன்ன லெவலான இந்த 250 to 270 ஜோனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த 2 லெவல்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள்ட்ட என்னென்ன நியூஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு அதுவுமே டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.